Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது Death Note episode 11 part 2. ஓபன் பண்ணா போன எபிசோடு சும்மா தீ மாதிரி நம்ம லைட்டோட அப்பா அதான் சீஃப் அடிச்சு புடிச்சு வண்டியெல்லாம் உள்ள விட்டு தடபுடெல்லாம் உள்ள வந்தாருல. வந்தவர் கண்ணை காட்டி டைரக்டரை போட்டு மிரட்டி தள்ளிடுவாரு. ஒய்யால நீ இந்த டேப்பை மட்டும் ஸ்டாப் பண்ணல எனக்கு பெரிய ஆப்பா வச்சிருவேன்னு. பின்ன அவனே வளைச்சு கொலை பண்ணிட்டு இருக்கான். அவனை போய் பெரிய செலிபிரிட்டி மாதிரி காமிச்சுட்டு இருக்கீங்க. அறிவு கட்டவனுங்களா, இதெல்லாம் பஞ்சாயத்துக்கு நீங்க தான்டா காரணம். நீங்க பண்றதெல்லாம் ரைட்டா? உங்களுக்கு வந்த எல்லா டேப் காப்பீஸும் எனக்கு வேணும். உடுக்கல அவனை இங்கே உன்னை போட்டு தள்ளிடுவேன்னு கன் பாயிண்ட்ல லாக் பண்ண உடனே அந்த டைரக்டர் பயந்து போய் நான் எல்லாத்தையும் கொடுத்து தொலைஞ்சிடறேன்யா, கண்ணை வச்செல்லாம் பயமுட்டாதையா, தெரியாம ட்ரிகர் அழுத்தி ஏன் உசுருக்கு ஏதாச்சும் பாதகமாயிர போகுதுன்னு அந்த ஆளு பயந்துகிட்டே போய் டேப் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பான். அந்த டைம்னு பாத்தீங்கன்னா டிவி ஸ்டேஷனுக்கு முன்னாடி போலீஸ் வண்டி ஒண்ணு வந்து நிக்கும். இங்க எல்லாம் என்ன பண்ணுவான், ஐசவா மொபைல்ல இருந்து டெபுட்டி டைரக்டருக்கு போன் பண்ணி நான் சொல்றத பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டிவி நியூஸ்ல பிராட்காஸ்ட் ஆயிட்டு இருக்கத பாருங்க, போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஹீராவை புடிச்சு ஜஸ்டிஸ காப்பாத்தணும்னு சொல்லி வாண்டடா வந்து உசுர விட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் அதை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலன்னா அப்புறம் நமக்கு பெரிய பஞ்சாயத்து ஆயிரும் அப்படின்னு சொன்னா ஐயோ நம்மளாம் அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்து நடுங்குவாரு. இப்ப என்னன்னா ரெண்டு போலீஸுங்க அடிச்சு புடிச்சு அந்த டிவி ஸ்டேஷன் முன்னாடி வந்து செத்து போயாச்சு. அதை பார்த்துட்டு இவருக்குமே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால எல்லுகிட்டே ஐடியா கேட்பாரு என்ன பண்ணணும்னு. அப்போ சீஃப் கிட்ட இருந்து போன் கால் வரும். யாரான்னு பார்த்தா நம்ம சீஃப். போனை அட்டன் பண்ண உடனே நீங்க தான் அங்க போனீங்களான்னு கேட்பான். ஆமா நான் தான் அந்த போலீஸ் வேன்ல டிவி ஸ்டேஷனுக்குள்ள போனேன் பாரா, அடிச்சு நவுத்துட்டீங்க போங்கன்னு உடனே நான் எல்லா டேப்ஸையுமே அங்க இருந்து எடுத்துட்டேன், நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வரேன்னு சொல்லுவாரா. சரி உங்க நிலைமை அங்க எப்படின்னு கேட்டா ஓகே நான் பரவாயில்ல, நான் இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்பாரு. ஏன்னா அவருக்குமே நல்லா தெரியும் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வழியா வந்தா டெஃபினட்டா இவருக்கு டேஞ்சர்னு. நான் வேணா வந்த வேன்லயே ஏறி ரிட்டர்ன் வந்துட்டுமான்னு கேட்டவனே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டெபுட்டி டைரக்டர் கிட்ட உள்ள போனது வேற யாரும் இல்ல உங்க சீஃப் தான், நான் சொல்றபடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுப்பானா. அவரும் ஓகே நீர்வாரு. அதுக்கப்புறம் இங்க இவர்கிட்ட போன்ல கரெக்டா 5 நிமிஷம் கழிச்சு நீங்க வெளியில வாங்க, அதுவும் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வழியாவே வாங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு நான் ஷாக்கு, என்ன ஃப்ரண்ட் கேட் வழியா வர சொல்றான், வந்தா சங்கூதிடுவானே, சரி போவோம், போனா ஒரு ஐடியா போகத்தானே போகுது. அப்படியே பொறுமையா கொஞ்சம் தயங்கி ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வழியாவே வருவாரு. வந்து பார்த்தா அந்த இடத்த கம்ப்ளீட்டா கவர் பண்ணிருக்கும். எல்லாம் போலீஸ்காரங்க ஷீல்ட வச்சு நல்லா கவர் பண்ணிருப்பாங்க. உள்ளுக்குள்ள இருந்து வெளியில வர ஆளு யாரு என்னன்னு ஒண்ணுமே தெரியாத அளவுக்கு. இதுக்கு பேசாம ஒரு 10 ரூபாய்க்கு மாஸ்க் வாங்கி மாட்டிட்டு வந்திருக்கலாமே, அப்படி இல்லன்னா ஏதாச்சும் துணியை கட்டிட்டு கூட வந்திருக்கலாமே, இதுக்கு இவ்வளவு போலீஸ் போர்ஸ் இறங்கணும். சரி ஆளுகளை இறக்கி சேஃப்டியா காப்பாத்திட்டான், இல்லனாலும் அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. ஆனா அது அவனுக்கு தெரியல, ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணிட்டான் போல. அவருக்காண்டி காரும் ரெடியா இருக்குமா, அதுல ஏறி சல்லுன்னு கிளம்பிடுவாரு. இப்ப என்னன்னா கிரா இந்த ஏரியால இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வர்றவங்க எல்லாத்தையுமே பொட்டுன்னு போட்டு தள்ளிட்டு இருக்கானே. அதனால என்ன ஆனாலும் சரி நீங்க யாரு என்னன்னு வெளியில தெரியாத மாதிரி பாத்துக்கங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ ஆப்போசிட்ல இருக்க பில்டிங்ல ஒரு பைனாகுலர் ஒண்ணு இருக்கும். வேற யாரும் இல்ல நம்ம பையன் தான். யாரு வர்றா என்னன்னு பாத்துட்டு வர்றவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு இருந்திருக்கான். இப்ப வேலை முடிஞ்சதுன்னு அங்க இருந்து கிளம்பிட்டான். இன்னொரு மேட்டர் என்னன்னா கிரா அந்த மாதிரி ஆஃபர் கொடுத்தான்ல போலீஸ் என் கூட சேர்ந்து ஒத்துழைக்கணும்னு, அதை வந்து இப்ப போலீஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாமா. அதை ஓப்பனாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நாங்க கிராவை எதிர்த்து போராட போறோம், ஒன்னா சேர்ந்து அவனை கண்டுபிடிக்க போறோம். இந்த கண்ட்ரில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் லா அது இதுன்னு எல்லாமே இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லாத்தையுமே பண்ணணும். இப்படி இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் போட்டு கொன்னுட்டு இருக்க கூடாது, அவன் பண்றது பெரிய தப்பு அப்படின்ட்டு ஒரு ஆங்கர் பாத்தீங்கன்னா டிவில அவன் பேரை சொல்லி ஓப்பனா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பான். இங்க இவரை ஒரு வழியா சேஃப்டியா கொண்டு வந்தாச்சு. வந்தவனையே மன்னிப்பு கேட்பாரு. ஏன்னா அவர் இஷ்டத்துக்கு வேன் எடுத்து கொண்டு போய் உள்ள விட்டு தீட்டிட்டாரு இல்ல. நியூஸ பார்த்துட்டு கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாராமா. அதனாலதான் மனுஷன் இறங்கிட்டாரு. பாவம் அவருக்கு உடம்புக்கு முடியல, ஆனாலுமே மாஸ்க் காட்டிட்டாரு இல்ல. இதுக்கப்புறம் அந்த டிவி ஸ்டேஷன்ல கிரா கொடுத்த டேப்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுப்பாரா. எல்லாம் பார்த்துட்டு பீதியில இருப்பாங்க. எல்லு பார்த்துட்டு நீங்க பட்ட கஷ்டம் வீணா போகாது சீஃப், கவலைப்படாம ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் எடுத்து பார்ப்பான். அது பாத்தீங்கன்னா ஒசகா அப்படிங்கிற ஒரு போஸ்ட் மார்க்ல இருக்கும். இத பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு கிராவால ஒருத்தன் சாவறதுக்கு முன்னாடி அவனை ஈஸியாவே கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது அவன் ஒசகாக்கு போகணும்னு அவசியமே இல்ல, வேற எவனையும் அனுப்பி விட்டு அவன் மூலியமா போஸ்ட் பண்ண சொல்லி எப்படி ஒரு வேலையை பார்த்திருக்கான். ரைட்டுன்னு சொல்லிட்டு இந்த டேப்ஸை லேபுக்கு கொண்டு போக சொல்லுவான். அதுவும் தரவா செக் பண்ண சொல்லுவான். அதுல ஒரு காப்பி இவனுக்கு கொடுத்துடணும். ஏன்னா அப்பதான் தரவா அதை செக் பண்ண முடியும் அவன் என்ன சொல்ல வர்றான் என்ன பண்ணிருக்கான்னு. அப்படி உட்கார்ந்து அவன் விடிய செக் பண்ணதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் கேட்டிருப்பான். என்னன்னா போலீஸ் வந்து எஸ்ன்னு சொல்லி அவனுக்கு கோஆபரேட் பண்ணாங்கன்னா, அதாவது இந்த கிராக்கு கோஆபரேட் பண்ணாங்கன்னா டேப் 3 வந்து லைவ் ஆயிருக்கும். இல்லன்னு சொன்னாங்கன்னா டேப் 4. டேப் 3 எதுக்குன்னு பார்த்தா இவங்க கோஆபரேட் பண்றதுக்கான கண்டிஷன்ஸ் என்னடான்னா மக்களை ஹர்ட் பண்ண கிரிமினல்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோட பேரை பிராட்காஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்ல அவங்கள விட வீக்கா இருக்கவங்களை அபியூஸ் பண்ணிருப்பாங்களே அவங்களையும் பிராட்காஸ்ட் பண்ணணும். அதாவது சிவியரான கிரைம் என்னவா இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் அவனுக்கு பிராட்காஸ்ட் பண்ணணும். கிரா ஜட்ஜா இருந்து அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுவான். அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாருமே கோஆபரேட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மத்த போலீஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க
எல்லாருமே டிவி முன்னாடி வரணும், வந்து கீராக்கு கோஆபரேட் பண்ணுமாமா. அப்படி ஏதாச்சும் இவங்க தப்பு பண்ணாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே கொன்றுவானாமா. சரி நோன்னு சொல்லிட்டா அப்ப என்ன பண்ணுவான்னு கேட்பாரு. நம்ம நோ தானே சொல்லுவோம், அதனால அந்த 4வது கேஸ்ட பிராட்காஸ்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த டிவி ஸ்டேஷனுக்கு அனுப்பி விடுவான். அவங்களும் லைவா பிராட்காஸ்ட் பண்ணுவாங்க. என்னடானா போலீஸ் ஆளுங்க கோஆபரேட் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் என்பிஏ ஓட டைரக்டர் ஜெனரல் இருப்பாருல்ல அவரோட உயிர், அப்படி இல்லன்னா எல் இவனை கண்டுபிடிக்கணும்னு பயங்கரமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கானே, இவங்க 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தரை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் பீஸ்ஃபுல்லான உலகம் கிடைக்கும். இந்த டெசிஷனை 4 நாளைக்குள்ள எடுத்து முடிங்க, அதுதான் உங்களுக்கு நல்லதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையுமே நம்மளும் லைவா டிவில பார்த்துட்டு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். மாஸ் காட்டிட்டான்லன்னு. என் கூட காடு மட்டும் இல்லடா, காட் ஆஃப் டெத் ஆன ஷினிகாமியும் இருக்காண்டா அப்படின்னு அவ்வளவு ஹாப்பி. ஏன் அப்படின்னா இந்த வேலையை பண்ணது நம்ம பையன் இல்ல, வேற யாரோ ஒருத்தர் பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்னொரு ஷினிகாமி இந்த உலகத்துக்கு வந்திருக்குது, அதாவது இன்னொரு டெத் நோட்டு யாருக்கோ கிடைச்சிருக்குது, அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம், டிவி ஸ்டேஷன் வந்தவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளது நம்ம பையன் கிடையாது, அந்த 2வது கீரா, அதாவது இப்ப புதுசா டெத் நோட்டு கையில கிடைச்சிருக்கவன். அப்படின்னா நம்ம பயலோட அப்பா வந்திருந்தாலும் காலியா இருப்பாருல்ல, அதான பார்த்தேன். ஏன்னா புதுசா போலீஸ் ஆளுங்க வந்தாங்க, ஆனாலுமே அவங்க ஆட்டோமேட்டிக்கா செத்துட்டாங்க பாத்தீங்களா. அப்ப அதுலயே என்ன தெரியுது, புதுசா இப்ப டெத் நோட்டு கிடைச்சிருக்கவன் டீல் போட்டு ஷினிகாமியோட கண்ணை வாங்கி இருக்கான். நான் கூட நம்ம பையன் தான் அந்த வேலையை பண்ணிட்டானோன்னு நினைச்சேன். நீ நம்ம பையன் எதுவும் பண்ணலனா கூட 4 நாள்ல இன்னொருத்தர் இருக்கானே அவனே எல்லாம் போட்டு தெளிவான் போலயே. பட் அதுக்காக நம்ம பையன் கிராங்கிற பேரை விட்டு தர முடியாதுல்ல. ஏன்னா இப்படி லூசுத்தனமா பண்ணிட்டு இருந்தா டெஃபினட்டா அந்த புது கிரா மாட்டிக்குவான். அப்படி மாட்டிட்டானா டெத் நோட்டுன்னு ஒன்னு இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிடும். அது பிரச்சனை. அதுக்கு முன்னாடி அது யாரு என்னன்னு கண்டுபிடிச்சாகணும். இப்போ இவன் இன்வெஸ்டிகேஷனுக்கு கூடவே இருந்து நடிக்கவும் செய்யணும், எல்லோட மூவ் என்னன்னு சொல்லி அதையும் பாத்துக்கணும், ஃபேக்கான கிரா யாருன்னு அவனையும் கண்டுபிடிக்கணும். அடுத்தடுத்து நம்ம பயலுக்கு எத்தனை வேலை. சரி அப்படியே கட் பண்ணி சீஃபை காட்டுறாங்க. அவர் புலம்பிக்கிட்டே வருவாரு. என்னன்னா மத்த கண்ட்ரீஸ்ல இருந்து பயங்கரமா பிரஷர் போடுறாங்க, எல்லு மத்தவங்க எல்லாருமே டிவி முன்னாடி வந்தே ஆகணும்னு. அதாவது கிரா என்ன சொல்றானோ அதை கேட்டு நடந்துக்கணுமாமா. இப்ப என்னன்னா இவங்களுக்கு வெறும் 3 நாள் தான் இருக்குது, என்ன பண்ணி இந்த பஞ்சாயத்துல இருந்து வெளியில வரணுங்கிறதான் யோசிக்கணும். என்ன இந்த டம்மி கீரா கையில எல்லாம் சாகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிரும், என்ன சொல்றீங்கன்னு. அட வேற ஒண்ணும் இல்ல, இந்த கிரா வந்து ஃபேக்கான ஆளு, முதல்ல இருந்தவன் இல்லங்கிற மாதிரி அடிச்சு சொல்லுவான். சொல்ல போனா செகண்ட் கிரான்னு சொல்லலாம் அப்படின்னு உடனே அத்தனை பேத்துக்குமே தூக்கி வாரி போடும். எது 2வது ஒருத்தனான்னு, இங்க ஒண்ணுக்கே ஒண்ணுக்கு போது என்னையா 2ங்கிற, கொஞ்சம் தெளிவா சொல்லி கேட்பாங்க. வேற ஒண்ணும் இல்ல, உண்மையான கிரா வந்து இந்த மாதிரி எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டான். அவனோட ஸ்டைல் ஆஃப் அப்ரோச்சே வேற. ஆனா தேவையில்லாம 2 டிவி ஸ்டேஷன் ஆளெல்லாம் போட்டு தள்ளி செகண்ட் கிரா லூசு மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அதாவது அவன் மூவே முட்டாள்தனமா இருந்துச்சு. சரி இப்படி சொன்னீங்கன்னா எப்படி, செகண்ட் கிரா இருக்காங்கிறதுக்கு எவ்வளவு % சான்ஸ் இருக்குதுன்னு கேட்டா 70% இருக்குதும்பா. அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடும். அவன் 5%னாலே கரெக்டா இருக்கும், 70%னா யோசிச்சு பாருங்க. இப்படி இவன் பண்றது சுத்தமா இவனுக்கு பிடிக்கல. இவனை பார்த்தா கிரா மாதிரியே தெரியல, கொலகார மாதிரி இருக்குது. ஏன்னா உண்மையான கிரா தேவையில்லாத இன்னசென்ஸ் எல்லாத்தையுமே இப்படி கொல்ல மாட்டான். கிரிமினல்ஸ் வேணா கொல்லுவான், அவனை எதிர்த்து அடிக்க வந்தா கொல்லுவான். பட் இவன் பாக்குறவன் எல்லாத்தையுமே இஷ்டத்துக்கு கொண்டுகிட்டு இருக்கான். இதுல என்ன ஒரு மேட்டர்னா, இந்த செகண்ட் கிராவை மட்டும் புடிச்சிட்டாங்கன்னா போதும், ஃபர்ஸ்ட் கிராவை பிடிக்கிறதுக்கு ஹிண்ட் கிடைச்சிரும். அதுக்காக நம்ம சீஃபோட பையன் லைட் இருக்கான்ல, அவனை இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்பான். அப்படின்னா அவன் இனிமேட்டு சஸ்பெக்ட் இல்லையா, அவனை நம்ம நம்பலாம்ல அப்படின்னு கேட்பாரு. அப்படியெல்லாம் என்னால சாலிடா சொல்ல முடியாது, எனக்கு இன்னுமே அவன் மேல டவுட் இருக்குது. ஆனா அவனோட எபிலிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பய தாறுமாறான பிரில்லியன்ட், எனக்கு அவனோட உதவி இந்த கேஸ்ல தேவைப்படும்னு சொன்னவனே அவரும் சரி ஓகே நீங்க கேட்டதுக்கு அப்புறம் நான் வேண்டாம் நான் சொல்ல முடியும், கிராவை பிடிக்கணும்னா அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. ஆனா ஒண்ணு, இப்ப இவங்க கண்டுபிடிச்சிருக்க கிரா ஃபேக்கான கிராங்கிற விஷயத்த வெளியே தெரியாம சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ண சொல்லுவான். மொத்தத்துல கிராவை பிடிக்க இன்வெஸ்டிகேட் பண்றோம், அவ்வளவுதான், வேற எதுவும் தெரியக்கூடாது. அப்பதான் செகண்ட் ஷினிகாமியை காட்டுறாங்க. அந்த டெத் நோட்டு கொடுத்துருக்கும்ல அந்த ஆள் கிட்ட, ஆமா இது எதுக்கு நீ மத்தவங்களுக்காண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்க, உனக்காண்டி யூஸ் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அப்பதான் காட்டுறாங்க அந்த நோட்டை வச்சிருக்கிறது ஒரு பொண்ணு. அவன் என்ன சொல்லுவா, நான் இப்போ எனக்காண்டி தான் யூஸ் பண்றேன், கிரா என்ன பண்றாரோ அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம கிரா எப்படிப்பட்ட ஆளு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அவரை நான் மீட் பண்ணி பேசணும். டெலிவிஷன் ஸ்டேஷனுக்கு வீடியோ அனுப்பி இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணதே அவரை மீட் பண்றதுக்காக தான். அப்பதானே அவரோட அட்டென்ஷனை நான் கேப்சர் பண்ண முடியும். கண்டிப்பா இது அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு சந்தோஷப்படுவா. பட் ஷினிகாமி என்ன சொல்லுன்னா, இது ஒரு டேஞ்சரஸான கேம், மாட்டினா உன்னை கொன்றுவாங்க, உனக்கு புரியலையான்னு சொல்லுமா. பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு கிரா ரொம்ப நல்லவரா தான் இருக்கணும், ஏன்னா அவரு கெட்டவங்களை மட்டும் தான் கொண்டுட்டு இருக்காரு அப்படின்ட்டு முதல் கிராக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி பேசுவா. அதுக்கப்புறம் தான் காட்டுவாங்க அவ அந்த ஷினிகாமி கண்ணை வாங்கி வச்சிருக்கா. அதனால அவ யார பார்த்தாலும் சரி அவங்களோட பேரு அவங்க மண்டைக்கு மேல அவளுக்கு தெரிஞ்சிடும். என்ன அதுக்கு பதிலா இவளோட பாதி லைஃபை கொடுத்திருப்பான் அந்த ஷினிகாமிக்கு. அதனால தான் அசால்ட்டா எல்லாத்தையும் அவ போட்டு தள்ளது. சரி இனி இதுக்கப்புறம் இவ என்னென்ன குளறுபடி பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.